வணக்கம், நான் தான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான வெஜ் நூடுல்ஸ். ஸ்பைசியாக பண்ணுற வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுல், மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது ஒரு கேரட், 5 பீன்ஸ், காஞ்ச மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், ஷேஸ்வான் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அரோமேட்டிக் பவுடர் 1 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த ஸ்பைசியான ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதிகமான எண்ணெய் வேண்டாம். நான்ஸ்டிக் பேனில் டாஸ் பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் பிளான்ச் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது வேக வச்ச காய்கறி இதில் போட்டிருக்கோம். இதோட வேறு எதுனா காய்கறி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், காலிஃப்ளவர், கேப்சிகம், இந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேஸ்வான் சாஸ் போட்டிருக்கோம். அந்த ஷேஸ்வான் சாஸோட வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷேஸ்வான் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம கிச்சனில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதாவது வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ். இந்த ரைஸ் வேக வைக்கும் போது ரொம்ப கவனமாக வேக வச்சிருக்கணும். நல்லா வெந்திருக்கணும். அதே டைமில் உதிரியாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் டாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சுகர் சிறிதளவு போட்டிருக்கேன். இதோட உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு அரோமேட்டிக் பவுடர். இந்த அரோமேட்டிக் பவுடர் என்ன கேட்டிங்கன்னா, சீசனிங் பவுடருங்க. அதாவது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பவுடர் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த அஜினோமோட்டோ சாப்பிட விரும்ப மாட்டீங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி அரோமேட்டிக் பவுடர் போடலாம். இந்த அரோமேட்டிக் பவுடர் எங்கே கிடைக்குன்னா, சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நான் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரைஸ் சாஸ் எல்லாத்தையும் டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். உங்கள் ஸ்பேட்சில் நடு பேனில் வச்சு நீங்கள் டாஸ் பண்ணும்போது அந்த ரைஸு சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணினா ஒரு சூப்பரான ஸ்பைசியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அதாவது ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதோட வெஜ் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். வெஜ் நூடுல்ஸ் தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் ஒரு பாக்கெட், கேரட் 2 நம்பர், பீன்ஸ் 6லேருந்து 8 நம்பர், கேப்சிகம் 1 நம்பர், கேபேஜ் 1 கைப்பிடி, ஆனியன் 1 நம்பர், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய பூண்டு 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், வினிகர் ஃபியூ ட்ராப், ஒயிட் பெப்பர் பவுடர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நூடுல்ஸ் எப்படி பாயில் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது சில பேர் நூடுல்ஸ் ஓவர் குக் பண்ணிங்கன்னா அந்த டைமில் நூடுல்ஸ் டாஸ் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டாக எப்படி பாயில் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேனில் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு அந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு சீசனிங் தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். அதே டைமில் எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த நூடுல்ஸ் வேக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் இந்த ஆயில் கொஞ்சம் போடுறோம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போது இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்க டைமரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7லேருந்து 8 நிமிஷம். சில நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கும் போது அதில் பின்னாடி போட்டிருப்பாங்க எத்தனை நிமிஷத்தில் பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 நிமிஷம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த நூடுல்ஸை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். அதுக்கு பிறகு தான் பேனில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். சூடோடு போட்டு நீங்கள் டாஸ் பண்ணால் கண்டிப்பாக உடையும். அதே டைமில் அந்த வெஜிடபிள்ஸும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு லைட்டாக பேனில் போட்டு டாஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியானதை அகலமான ஒரு ட்ரே எடுத்துங்க. அந்த ட்ரேயில் இந்த மாதிரி உதிரியாக போடுங்க. இந்த உதிரியாக போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக ஆயில் போடுறோம். அந்த ஆயில் எதுக்காக கேட்டிங்கன்னா, திருப்பியும் ஒட்டாமல் இருக்க தான் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோம்.
ஆயில் போட்ட பிறகு சூடு ஆறட்டும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாயில் பண்ண உடனே? இந்த மாதிரி தான் வரணும். நூடுல்ஸ் பாயில் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸை சின்னதாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் எப்படி டாஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த கடாயில் ஃபஸ்ட்டு எல்லா சைட்லேயும் அந்த எண்ணெயை வச்சு சீசன் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸும் இந்த நூடுல்ஸும் போட்டு டாஸ் பண்ணும்போது ஒட்டாமல் கரெக்டாக வரணும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சீசன் பண்ணுறோம். எக்ஸஸாக இருக்க எண்ணெயை எடுத்துருங்க. அதிகபட்சம் 1 டேபிள் ஸ்பூன் போதும் இந்த குவான்டிட்டிக்கு நான் பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு போட்ட உடனே ஆனியன், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே போடுறோம். இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஜூலின்னு சொல்லுவாங்க. தின் ஸ்லைஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேரட் போட்டாச்சு, பீன்ஸ் போட்டாச்சு, குடமிளகம் போட்டாச்சு. அதே டைமில் முட்டைகோஸும் போட்டிருக்கோம். இந்த முட்டைகோஸ் நிறைய பேர் லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பண்ணும்போது நூடுல்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக கேபேஜ் அதிகமாக போட்டுருவாங்க. கேபேஜ் வந்து அதிகமான குவான்டிட்டி தான், எல்லாமே ஒரு ஈவன் குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீசனிங் எல்லாமே இதில் போட ஆரம்பிக்கிறோம். தேவையான உப்பு, அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கோம். இந்த சுகர் எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இதுக்கு பிறகு ஒயிட் பெப்பரும் அதிகமாக போடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த வெஜிடபிள்ஸை அப்படியே டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 30% அளவுக்கு வதக்கிருக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. எப்போவுமே இந்த வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸோடு இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ புரிஞ்சிச்சா? அதே டைமில் பாருங்கள், இந்த கேரட்டு, இந்த வெங்காயம்லாம் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். 30 to 40% அளவுக்கு வதக்கினா மட்டுமே போதும். அடுத்தது நூடுல்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சோயா சாஸ். சோயா யூஸ் பண்ணும்போது லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அந்த லைட் சோயா போட்ட பிறகு கொஞ்சம் வினிகர், டொமேட்டோ கேச்சப். இந்த 3 சாஸும் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக போடுங்க. அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஒரு போர்ஷன் இல்லை 1.5 போர்ஷன் அளவுக்கு தான் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் கரண்டி வச்சு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலாக வீட்டில் மசாலாக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. கடாயில் உங்களோட லேடில் வந்து அப்படியே நடுப்பகுதியிலேருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். 2 முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, அதே டைமில் எப்படி டாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கரெக்டான மெத்தடில் கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நூடுல்ஸ் பாயில் பண்ணுறது பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான்.